முதல்ல வந்து இந்த பொறாமைனா என்ன? இது ஏன் வருது? இந்த மாரி ஒரு விஷயம் எதுக்கு வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா, நெறைய பேரு நான் தான் முன்னாடியே சொல்லியிருக்கேன்ல. ஒரு 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 ஆன்மா வந்து இந்த இதுக்காகவே வந்து கிட்டத்தட்ட ஒரு 750, 800 பிறவிகள் எடுத்தாங்க அப்படின்னு சொல்லியிருப்பேன். அப்போ அவங்க மற்றதுலலாம் தேர்ச்சி பெற்றுட்டாங்க. ஆனா இந்த ஒரு டாபிக்ல அவங்களால தேர்ச்சி பெறதுக்கு அவ்ளோ காலம் எடுத்திருக்கு. ஏன் அப்படின்னா, இந்த ஒரு உணர்வு வந்து என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆ நம்மளுடைய வெளிமனம் வந்து என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதை சார்ந்து நம்மள வச்சிருக்கும். இதோட தான் நம்மள வச்சிருக்கும். ஆனா நம்ம என்ன தெரியாது அப்படின்னு கேட்டீங்கன்னா, நமக்கு வந்து இந்த மாதிரி வந்து இது பொறாமை அப்படின்றதே தெரியாது. அப்போ இத வந்து போட்டியா கூட நெனைப்பாங்க. நம்ம வந்து இது போட்டி அப்படின்ற மாரி கூட அது வேற மாதிரியா நம்மகிட்ட வெளிப்படுத்தும். அப்படி வெளிப்படுத்துறப்ப அது நமக்கு தெரியறதில்ல. அப்ப இது எங்கிருந்து நமக்கு வரும்? எப்படி வரும் அப்படின்னு கேட்டா, நாம சரியான உழைப்ப போட்டுட்டே இருப்போம். ஆனாலும் அங்கேருந்து பலன் வராது. அதுக்கு வேற வேற காரணங்கள் இருக்கலாம். பலன் வராம இருக்கலாம். இதுவே நமக்கு நமக்கு தெரிஞ்ச நம்மள விட பக்கத்துல ஒருத்தர் இருப்பாரு. அவரு என்ன பண்றாருன்னே நமக்கு தெரியாது. ஆனா, அவரு வந்து என்ன பண்ணுவாரு அப்டின்னா, இப்ப நெறைய பேரு வெற்றி பெறும்பொழுது என்ன அப்டின்னு கேட்டீங்கன்னா, இப்போ வானத்துல ஒரு பட்டம் பறக்குது அப்டின்னா, நம்ம என்ன நெனைக்கிறோம்? "ஓ! அழகா இருக்குது அந்த பட்டம். பார்க்கறதுக்கே ரொம்ப அற்புதமா இருக்கே! அழகா இருக்கே! ஸோ என்னமா இருக்குது இந்த பட்டம். எவ்வளோ அழகா பறக்குது" அப்டின்னு தான் பார்க்குறோம். ஆனா, இந்த பட்டம் அங்கு பறக்கறதுக்கு முன்னாடி என்னென்ன ப்ராசஸ்க்குள்ள இருந்துச்சு அப்டிங்கிறது யாருக்குமே தெரியாது. அந்த அந்த பட்டத்த செய்யறப்ப என்ன சங்கடங்கள் வந்துச்சு? என்ன சவால்கள் வந்துச்சு? அத செஞ்சவருக்கு என்ன நிலை ஏற்பட்டுச்சு? அந்த நூலு அதெல்லாம் எல்லாமே அதுக்கு ஒரு உதவி செய்யும். அது ஒரு ஒரு குழுவா அந்த வேலை செஞ்சிருக்கு இல்லையா? அதனால தான் அது பறக்குது. அதே மாரி தான், இப்போ நேத்து வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப ஒரு நாளுக்கு முன்னாடி நம்மளுடைய இப்போ எல்லாருடைய பெற்றோர்கள் எல்லாருமே நினைக்கிறது குகேஷ். ஓ! எவ்வளோ பெரிய சதுரங்க வீரர். என்ன மாதிரி பண்ணிட்டாரு. ஓ! என்னமா பணம் வாங்கியிருக்காரு. இத்தன கோடி வாங்கியிருக்காரே, அத்தன கோடி வாங்கியிருக்காரே. எவ்வளோ அழகா இருக்காரு. அப்படின்ற விஷயம் தான் நம்ம பார்க்குறோம். ஆனா, அவரு அந்த இடத்துக்கு வர்றதுக்கு எவ்ளோ சவால்களை சந்திச்சிருக்கிறாரு. அவங்க எவ்ளோ தியாகத்த பண்ணியிருக்காங்க. நம்மளால தியாகம் பண்ணுவோமா? இன்னைக்கு அந்த பேரண்ட் இருக்கா, அவங்க அப்பா இருக்காருன்னா, அவரு ஒரு டாக்டரா இருந்திருக்கும். அந்த வேலையே வேணான்னு சொல்லி விட்டுட்டு, ரிசைன் பண்ணிட்டு, அவரு வந்து தன்னுடைய குழந்தைக்காகவே 2 பேரும் சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ, அவனுடைய அவனுடைய பயிற்சிய எங்கெங்க கொண்டு போய் குடுத்துருக்காங்க. அதன் பிறகு வந்து பார்த்தீங்க அப்டின்னா, நெறைய நேரங்கள்ல வந்து வெளில போறதுக்கெல்லாம் பணம் இல்லாம தவிச்சிருக்காங்க. நெறைய உறவுக்காரங்க நண்பர்கள்லாம் உதவி செஞ்சிருக்காங்க. இந்த மாரி பல இன்னல்கள், பல சவால்களை எல்லாம் சந்திச்சு, அந்த நபர் அங்க போய் இருக்காருன்னா, இது இது இவ்ளோ பெரிய ப்ராசஸா இருந்திருக்கும் இங்க. அது நமக்கு தெரியறதில்ல. ஏன்னா, அது நம்ம கண்ணுக்கே தெரியல. ஆனா நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்மளுடைய எண்ணம் என்னவா இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவருடைய வெற்றி மட்டும் தான் பார்வைக்கு படும். ச்சே! நம்ம நம்ம ஊர்லயும் இருக்குதுல்ல அப்படின்ற ஒரு ஒப்பீடு, ஒரு கம்பேரிசன். இந்த மாரி பண்றப்ப நமக்குள்ள என்ன ஏற்படுது? அ அடுத்தவருடைய வெற்றி வந்து நமக்கு மகிழ்ச்சிய தர்றதில்ல. அத பார்த்து நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, ஏக்கம் படுறோம். நமக்கு ஒரு ஏக்கம். நம்மளாலயும் வர முடியல. இல்ல நம்ம குழந்தைகளாலயும் வர முடியலையே. இதெல்லாம் இப்படி இருக்குதே. நம்ம இப்படி வளர்ந்துட்டோமே, இப்படி வாழ்ந்துட்டோமே. இல்ல ஏதோ ஒரு எண்ணம் நமக்குள்ள அது வந்துருது. அப்ப அந்த மாதிரி வர்றதுக்கு பதிலா நாம என்ன பண்ணணும்? சரிங்களா? அதுக்கு என்ன பண்ணணும்? அதுதான் இந்த உணர்வு. ஸோ அந்த உணர்விலிருந்து நாம வெளிப்படணும் அப்படிங்கிறது விடுதலை ஆகணும். அது வந்து முதல்ல